அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்ட்ரே குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில ஜூன் மாத பலனுங்க. எல்லாருமே நம்ம எல்லா கிரக பேச்சையும் பாருங்க, அம்மன் அருள் டிவில நிறைய கொடுக்குறோம். ஆங்கில மதம் கொடுக்குறோம், தமிழ் மதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சி கொடுக்கும். எல்லா கிரக பயிற்சிக்கும் பாருங்க அம்மன் அருள் டிவில நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ நம்ம ஏன் கோவில இருந்து கொடுக்குறோம்னா நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய நோக்கம். தயவு செய்து ஜூன் மாசம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரம் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப ஜூன் மாசத்துல பாருங்க என்னென்ன விசேஷம் வருது. முக்கியமான விஷயம் நல்ல நிறைய பேர் பாருங்க ஜூன் மாசம் பிறந்தாவே முகூர்த்த நாள் சூப்பர் முகூர்த்தமா வருதுங்க. எல்லாமே வளர்பிறை முகூர்த்தம் தான். கரெக்டா ஜூன் மாசம் பாத்தீங்கன்னா 5ஆம் தேதி சூப்பர் முகூர்த்தம், வளர்பிறை முகூர்த்தம் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் தேதி சூப்பர் முகூர்த்தம், அதுவும் வளர்பிறை முகூர்த்தமாக வருது. ஜூன் மாசம் 8ஆம் தேதி பாருங்க சூப்பரான முகூர்த்தம். ஜூன் மாசம் 14ஆம் தேதி தேய்பிறை முகூர்த்தம். அதை விட்டீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாசம் 27ஆம் தேதிக்கு அப்புறம் வளர்பிறை முகூர்த்தம் வருது. இதான் இந்த மாசத்துடைய விசேஷமான நாள். இதை விட முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த மாசத்துல இருக்குங்க. வைகாசி விசாகம். வைகாசி விசாகம் பாருங்க. பொதுவாக பாருங்க ஜூன் மாசம் 9ஆம் தேதி முருகப்பெருமானுக்கு, தமிழ் கடவுளான முதல் பெருமானுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். எல்லாருமே முருகப்பெருமானுடைய அருள் பற்று கண்டிப்பா செல்வ வளத்தோட வாழணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப இந்த 12 ராசிக்கும் இந்த ஜூன் மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னி ராசி கால புருஷனுடைய 6வது ராசி தாங்க இந்த கன்னி ராசி. எப்போதுமே சரி கன்னி ராசிக்காரங்க எதுலையுமே பாருங்க நல்ல ஒரு சுறுசுறுப்பா ஒரு ஆக்டிவிட்டா இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா கன்னி ராசி தான். இவங்க எப்போதுமே சரி ஒரு இடத்துல ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை சோர்வான பார்க்க மாட்டாங்க. அந்த வேலையை நல்லா ஆக்டிவிட்டா நல்லா பார்க்கக்கூடிய திறமையும் பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் கொண்ட ஒரே ராசி எதுனா அந்த கன்னி ராசி தான். இவங்க இருக்க இடத்துல பாருங்க எப்போதுமே சரி ஒரு நகைச்சுவை உணர்வு கொண்டவங்க. ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய குணம் யாருக்கிட்டங்க இருக்கும்? கன்னி ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். அதாவது ஒருத்தரை பார்த்த உடனே கவர்ந்துருவாங்க கன்னி ராசிக்காரங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமான ஒரு டேலண்டான குணமும் இந்த கன்னி ராசிக்கிட்ட இருக்கும். அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார், அதுக்கான ஒரு பதிவு தாங்க இது. தயவு செய்து இது ஒரு பொது பலனாடுங்க. ஃபர்ஸ்ட் உங்க விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிறது உடல். அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. அதனாலதான் எல்லா வீடியும் நம்ம என்ன சொல்லுவோம்னா அவங்க விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனடுங்க. மெயினா திசாபுத்தி சொல்லுவாங்க. உங்களுக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது, இந்த கிரகத்துடைய புத்தி வருது, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த விஷயம் நடக்கும், இந்த மாசத்துல இந்த விஷயம் நடக்கும், இதுல கவனமா இருக்கணும், இதுல போங்க நல்லா இருக்கும், இந்த படிப்பு சம்பந்தம் படிப்பீங்க, இது சம்பந்தமா வேலை உங்களுக்கு கிடைக்கும், இது சம்பந்தமாக நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த கிரகம். எதை வச்சு சொல்லுவாங்க? உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு திசாபுத்தியை வச்சுதான் சொல்ல முடியும். அதனாலதான் நம்ம மந்த்லி பலன் கொடுக்கவும் சரி, எல்லா வீடியிலும் சரி ஒரு பொது பலன் கொடுக்குறோம். ஏன்னா திசாபுத்தியை நீங்க மேட்ச் பண்ணி பார்த்துக்கணும். இப்ப வரக்கூடிய இந்த கோச்சார கிரகத்தை மேட்ச் பண்ணி பார்த்தாதான் ஒரு துல்லியமான ஒரு பதிவை நம்ம பதிவு பண்ண முடியும். இப்ப பாருங்க கன்னி ராசியை பொறுத்தவரை கிரகம் இப்ப முதல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரம் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். கிரகத்தை பார்க்கும்போது உங்க ராசில இருந்து பாருங்க 6ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்றாரு. 6ஆம் பாவத்துல கும்பராசியில. அடுத்து 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரம் செய்றாரு. சனி பகவானுடைய பார்வை உங்க ராசி மேல பட்டுக்கிட்டே இருக்கும். மீன ராசியில சனி பகவான் இருக்காரு. 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் இருக்காரு மேச ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா குருவும் புதனும் சேர்ந்து 10ஆம் இடத்துல உங்களுக்கு அழகா அமைப்பா சொந்த வீட்டுல மிதுன ராசியில சஞ்சாரம் செய்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 12ஆம் பாவத்துல கேது பகவான். இதுல 3 கிரக பயிற்சி இந்த மாசத்துல வரும். நம்பர் 1 சூரிய பகவான் பாருங்க ஜூன் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தா 10ஆம் இடத்துல வந்து திக்பலம் ஆவார். நல்லா பாருங்க, குருவும் சூரியனும் இணையக்கூடிய நாள் ஜூன் மாசம் 15ஆம் தேதி. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் 6ஆம் தேதியே பயிற்சி ஆகி 12ஆம் பாவத்துக்கு வந்துருவாரு. 11ஆம் இடத்துல நீசமா இருந்தாரு, 12ஆம் பாவத்துக்கு வர்றாரு.
கேதுவோட சேர்ந்து இணைகிறார் செவ்வாய். அடுத்து சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா 25ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சியாகி உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தை சொந்த வீட்டுக்கு வர்றாரு. சுக்கிரனும் சூரியனும் உங்களுக்கு பயங்கர பலத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாம உங்க ராசி அதிபதி பாருங்க, மேக்சிமம் பாத்தீங்கன்னா 23ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் மேக்சிமம் அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டா அவர் 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். அப்ப சூரியனும் பலம், உங்களுடைய ராசி அதிபதியும் பலம், அடுத்து சுக்கிர பகவானும் உங்களுக்கு நல்ல ஒரு பலம், அந்த பலத்துல இருக்கிறாங்க. அப்ப கன்னி ராசியை பொறுத்தவரை இங்க கெட்ட விஷயம் நடக்குன்னா என்ன சொல்லுவாங்கன்னா கண்ட சனி நடக்குது அப்படிம்பாங்க. கன்னி ராசி கண்ட சனின்னு சொல்லுவாங்க. ஆனா இருந்தாலும் சனி பகவானும் புதன் பகவானும் நட்பு கிரகத்தினால யார் லக்கணத்துக்கு சனி பகவான் யோகரா இருக்காரோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் பெருசா பிரச்சனையை உண்டு பண்ண மாட்டார். அது ஜாதகத்தை பொறுத்து தான் சொல்ல முடியும். சனி பகவான் எப்படி இருக்காரோ அதை பொறுத்து தான் அவர் அங்கே வேலை செய்வார். ஏன்னா இதுக்கு முன்னாடி 6ஆம் இடத்துல சனி இருந்தாருன்னா நிறைய பேருக்கு யாரு ஜாதகத்துல சனி பகவான் சரியில்லையோ வேலை உத்தியோகம் ரொம்ப தடையிலையும் ரொம்ப பிரச்சனையும், மனைவி கிட்ட பிரச்சனையும், கணவன்கிட்ட பிரச்சனையும், திருமண தடையும் எத்தனை பேருக்கு இருந்துச்சுன்னு கேட்டா லிஸ்டே போடலாம். கன்னிக்கு கூட்டாளி, நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்ட நிறைய பேர் கஷ்டத்தை பார்த்தது, பொருளாதார வருமானத்துல கடனை பார்த்தது, கடன் பகை எதிரி எல்லாமே பார்த்தது யாருன்னா அந்த கன்னி ராசிக்காரன். இதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்த சகோதர சகோதரிட்டே பாருங்க ஒரு மன வருத்தம் இருக்கும். ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸ் அலையாம இருக்க மாட்டாங்க. திடீர் ஒரு விஷயத்த ஒரு செலவை நிறைய திடீர்னு பார்த்துருப்பாங்க கன்னிராசிக்காரங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கேது இருந்தாருங்க. உடம்புல ஆப்ரேஷனோ இல்ல சிசரினோ ஏதாச்சும் ஒரு மருத்துவ செலவு பண்ணாத ஆளே இருக்க மாட்டாங்க அந்த 1.5 வருஷத்துல. இதுக்கு முன்னாடி இப்பதான் கேது பயிற்சி ஆனார். இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நம்ம சொல்றோம். அதே மாதிரி பாருங்க 2ஆம் இடம் வருமானத்துக்குள்ள கிரகமானது உங்களுக்கு சுக்கிர பகவான் பாருங்க உங்களுக்கு ராகுவோட சேர்ந்து ஏமாற்றத்தை கொடுத்தாரு. பொருளாதார வருமானத்துல நிறைய பிரச்சனை தடையை கொடுத்து விட்டார். இப்ப சனி பகவான் சரியில்லைன்னா என்ன பண்ணுவாருன்னா வேலை உத்தியோகம், கடன் பகை எதிரி பிளச்சி இது எல்லாமே உங்களுக்கு வேலை செஞ்சிருக்கு. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது கன்னி ராசி. இப்ப பாருங்க சூரியன் வந்து திக்பலமா 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு பலமா. ஏன்னா சூரியன் 19ஆம் இடத்துல இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சூரிய பகவான் 9ஆம் பாக்கியத்துல 15ஆம் தேதிக்கு அப்புறம் 10ஆம் இடத்துல திக்பலமாகி குருவோட சேர்ந்து சேரும்போது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அங்கே புதனும் 10ஆம் இடத்துல குருவோட சேர்ந்துருக்கனால மெயினா அவங்களுக்கு என்ன அவங்க பண்ணுவாங்கன்னா அவங்களோட எண்ணங்கள் எல்லாம் என்ன வரும்னா ஏதாச்சும் நம்ம முயற்சி பண்ணி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை மைண்ட்ல உண்டு பண்ணுவாங்க. அப்ப படிக்கக்கூடிய விஷயம், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் உள்ள பிரச்சனைகள் சரியாகுங்கிறாங்க. இப்ப படிப்பு கல்வியில எதிர்பார்த்த சீட்டு நீங்க கேட்டிருப்பீங்க, எந்த ஒரு ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ கேட்டிருப்பீங்க, அந்த சீட்டு இப்ப கிடைக்கும். அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க கல்வியில நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். அதே மாதிரி அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே அரசாங்க வேலை இது முதல் பாயிண்டா நம்ம எழுதி கொடுக்கலாம். யாருக்கு லக்னத்தோட சூரிய தொடர்பு இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே கன்னிராசியை பொறுத்தவரை இப்ப அரசாங்க வேலை கிடைக்க போகுது. எப்படி சொல்லணும், கன்னிராசிக்கு அரசாங்க வேலை எல்லாத்துக்குமே வரப்போகுது. அரசாங்க தொடர்பு, அரசு மூல அனுகூலம் எல்லாமே கிடைக்க போகுது அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பா வந்துடும். பாத்துக்கோங்க. இந்த கன்னிராசியை பொறுத்தவரை அரசியல், அரசாங்க வேலை ரெண்டுமே ஓகே ஆகும். கன்ஃபார்மா நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். பாத்துக்கோங்க கன்னிராசியை பொறுத்தவரை. அதே மாதிரி பாருங்க கன்னிராசியை பொறுத்தவரை அடுத்து பாத்தீங்கன்னா சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. தொழில பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். தொழில மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. புதுசா தொழில் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. தொழில பயங்கரமான ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த நேரத்துல தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய பேர் வேலை கிடைக்கல, எனக்கு வேலை தடையா இருக்கு, தாமதமா இருக்கு, எனக்கு ப்ரொமோஷன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த ப்ரொமோஷன் கிடைக்குமானா இப்ப கிடைக்கும். அது சனி பகவான் நல்லா இருந்தாதான் இங்க ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் சுய நட்சத்திர சாரத்துல வாங்கி போறாரு. இப்ப யார் ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்கிறோ அவங்க எல்லாத்துக்குமே வேலை உத்தியோகம் ப்ரமோஷன் இப்ப கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த இட சம்பந்தமா பூமி சம்பந்தமா உள்ள வழக்கு பிரச்சனை சரியாகுங்க. எப்பன்னா கரெக்டா உங்களுக்கு ஜூன் மாசம் 6ஆம் தேதி 7ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க கிளியர் ஆகும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே எப்படிப்பட்ட வழக்கம் இருந்தாலும் ஒரு தடைகள் நீங்க. அதே மாதிரி இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது இது எல்லாமே நீங்க ஒரு சுப செலவை பண்ணணும். எதுக்காண்டி பண்ணணும்னா உங்களுக்கு பாருங்க குருவோட சேர்ந்து புதன் இணைஞ்சிருக்காரு. அப்ப வீட்லயே இடத்துலயே பூமியை அவர் நேரா 4ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அப்ப அம்மாவுடைய சொத்து, அப்பாவுடைய சொத்து ஏதாச்சும் சொத்து கிடைக்கலாம், இல்ல வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம். இதுக்கான நேரம் உங்களுக்கு பர்ஃபெக்டா வேலை செய்யும். அதாவது இந்த கன்னி ராசிக்காரங்கள். அதே மாதிரி பாருங்க பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல உள்ள பிரச்சனை சரியாகும். சொத்து சார்ந்த பிரச்சனை சரியாகும். அதே மாதிரி பாருங்க கடன் பிரச்சனை கொஞ்சம் அடைப்பீங்க. இப்ப நீங்க எந்த பேங்க்ல வேணா இப்ப லோன் கேட்டு பாருங்களேன். குருவோட சேர்ந்து புதன் இணையும் போது 11ஆம் இடத்துல இந்த
புதன் நகரும் போது கண்டிப்பா பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நகை வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, பணம் வாங்குறது, இது மாதிரி சார்ந்த விஷயம் நீங்க பண்ணிக்கலாம். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. இதுல எந்த ஒரு தடையும் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கான நேரம் உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்குது. இப்ப வீட்டுல சுபகாரியம் சுப செலவு பண்ணா பண்ணுங்க. இப்ப திருமணத்துல நிறைய பேருக்கு பிரச்சனை வச்சு தெரியுங்களா? கேட்டு பாருங்களேன். கண்டிப்பா பிரச்சனை இல்லாதாலே இல்லை. பிடிச்ச பெண்ணை பார்க்க முடியல, பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ண முடியல, திருமண வாழ்க்கையில் நிறைய ஒரு மந்தமனத்தன்மை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க, இனிமேல் பார்க்க மாட்டீங்க. திருமணத்தடை நீங்க நல்லா சந்தோஷமா சுகபோகமா வாழக்கூடிய நேரம் திருமணத்துல வரும். ஏன்னா நிறைய பேர் பாருங்க 11ஆம் இடத்துல புதன் நகர்ந்துருவா 23ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா 11ஆம் இடத்துல போயிட்டாருன்னா கண்டிப்பா காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே உங்களுக்கு கைக்குடி வரக்கூடிய அமைப்பு வரலாம். நிறைய பேருக்கு பாருங்க சொந்த தொழில் பண்றவங்க 10ல குரு இருக்கனால கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஜாத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்ல ஒரு மாற்றம் வரும். இப்ப எனக்கு லாட்ரி யோகம் எடுக்கலாமா, என் மைண்ட்ல போயிட்டே இருக்குது, என் மனசுக்குள்ள தோணுது, நான் எடுக்கலாமா? ஜாத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பா எடுங்க, நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய வேண்டாம ஜாத்தை பார்த்து மூவ் பண்ணா வெற்றி நிச்சயம். அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் கமிஷன் வியாபாரம், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, ஆசிரியர் வேலை, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, நகை கடை வச்சிருக்கவங்க, இவங்க எல்லாத்துக்கும் சரி நல்ல ஒரு மாற்றம். ஏன்னா மருத்துவத்துறையில சாதிப்பீங்க. இப்பதாங்க கேது உங்களை விட்டு வேலை கிளம்பி போயிருக்காரு. இனிமே தாங்க வாழ்க்கையில நல்லாவே வெற்றியா வரும். பெண்களுக்கு எல்லாமே வெற்றி வரும். விளையாட்டுத்துறைனா சூப்பரா இருக்கும் பாருங்க கன்னிராசியை பொறுத்தவரை. இப்ப நட்சத்திர பலங்களுக்கு போகும். முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க. தைரியம், தன்னம்பிக்கை, தன்மானம், நீதி, நேர்மை, பயங்கரமான ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் உங்களால நினைவு ஜெயிக்க முடியும். பார்த்துக்கங்க. எந்த ஒரு தடை வந்தாலும் சரி நீங்க ஜெயிக்கக்கூடிய திறமை வரும். அரசாங்கம், அரசியல், அரசு மூல அனுகூலம், வெற்றிகள் தேடி வரும். வண்டி, வாகனம், வீடு, பூமி எல்லாமே அமையக்கூடிய நேரம் உங்களுக்கு பர்ஃபெக்ட் அமையும். அதாவது இந்த உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. ஏன்னா சூரியன் சொந்த கால நிற்கிற ஏதோ ஒரு பதவியை கொண்டு வர போறாரு பாருங்க. உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஏதோ நல்ல விஷயம் நடக்க போகுது இந்த ஜூன் மாசத்துக்குள்ள. அதுவும் 15ஆம் தேதிக்கு அப்புறம் வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், ஒரு சொந்த கால நிற்கக்கூடிய தகுதி எல்லாமே பாருங்க இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு சூப்பரா இருக்கும் பாருங்க. அடுத்து அஸ்தத்துல பிறந்தவங்க. ஏதாச்சும் ஒரு பணத்தை கொடுத்துருக்கீங்க, அந்த பணம் கிடைக்க போகுது. ஒரு உயர்ந்த பதவிக்கு போகிறீங்க, பெருங்கொண்ட பணம், இன்கம் சார்ந்த விஷயம் இந்த மாசத்துக்குள்ள பாருங்க உங்களுக்கு கிடைக்கும். லாபம், வருமானம், உங்களுடைய கற்பனை நிஜமாகிறது, வேலை, உத்தியோகம், தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பராகும். எந்த காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றியா வரும். இனிமேல் தோல்வியும் உங்களுக்கு கிடையாது. கேது உங்களை விட்டு விலகிட்டாரு. இப்ப நல்ல விஷயம், நல்ல காரியம், சுப செலவு, சுபகாரியம் எல்லாமே வரக்கூடிய அமைப்பு வருது. வண்டி, வாகனம், வீடு, பூமி எல்லாமே அமையக்கூடிய நேரம் பர்ஃபெக்டா அமைது. பார்த்துக்கு. அப்ப எந்த ஒரு தடையும் உங்களுக்கு இனிமேல் வராது. குழந்தை பாக்கியம், காதல் திருமணம், 2வது திருமணம், படிப்புகளில் அனுகூலம், அரசாங்க வேலை, இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரத்துல பிறந்தவங்க. தைரியம், தன்னம்பிக்கை, தன்மானம், நீதி, நேர்மை, ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். ஆனா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஜனவரி மாசத்துல இருந்து நிறைய தடைகள், தாமதம், போட்டி, போராட்டம், அவமானம், பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்க. சித்திரத்துல பிறந்தவங்க. இனிமே கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை குறையும். எதிர்பார்த்த வேலை நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், உத்தியோக தொழில் நல்லா இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சூப்பரா இருக்கும். சித்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான் லைஃப்ல வாழக்கூடிய நேரம் வரும். வண்டி, வாகனம், வீடு, பூமி, சுப செலவு, சுபகாரியம் பண்ணிக்கலாம். ஆனா ஏதோ ஒரு செலவு உங்களுக்கு வருது கண்டிப்பா. எப்பனா ஜூன் மாசம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க ஒரு சுப செலவு கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. அரசாங்கம், அரசியல் சார்ந்த விஷயம், மருத்துவர், கட்டிடம் சம்மந்தப்பட்டது, வண்டி வாகன பிசினஸ் எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். வரக்கூடிய ஜூன் மாத பலன் கன்னி ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.